மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Mission 4 to the International Space Station. The mission began with the launch off of Launch Complex சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு டிராகன் இணைக்கப்பட்ட நிலையில் விண்வெளி நிலையத்திற்குள் தற்பொழுது நுழைகிறார் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் இந்திய வீரர் சுக்லா நுழைகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விண்வெளி நிலையத்திற்குள் செல்ல குறைந்தபட்சம் 1 மணி நேரமாகும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா நுழைகிறார். டிராகன் விண்கலத்தை 28 மணி நேரம் தொடர்ந்து இயக்கிய சுபான்ஷு சுக்லா டிராகன் விண்கலத்தை விண்வெளி நிலையத்தோடு இணைக்கின்ற அந்த டாக்கிங் பணியையும் செய்தார். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் சென்ற முதல் வீரராகவும் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்றையும் சுபான்ஷு சுக்லா படைத்திருக்கிறார். இந்நிலையில் விண்வெளி நிலையத்திற்குள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் அவர் நுழைந்திருக்கிறார். And continuing those hatch opening procedures to welcome Axiom Mission 4. The target welcoming remark ceremony time 8:35 a.m. Central. So a little more than 2 hours from now as leak checks and pressurization checks continue on before the APAS hatch and the vestibule and all procedures can be completed. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சுபான்ஷு சுக்லா நுழைகிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அடியெடுத்து வைக்கின்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களையும் தகவல்களையும் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு காட்சி, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா நுழைந்திருக்கிறார். நீங்கள் தொடரலாம். சுபான்ஷு சுக்லா தற்போது டிராகன் விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நுழையக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலமாக தற்போது நேரலையில் இந்த காட்சிகளை நாசா வழங்கி கொண்டிருக்கிறது. சுபான்ஷு சுக்லாவுடன் போலாந்து வீரர் ஸ்லாவேஸ் உஸ்னாஸ்கி மற்றும் ஹங்கேரியின் விண்வெளி வீரர் திபோர் கபூர், அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்சன் ஆகிய 4 வீரர்களும் ஒவ்வொருவராக டிராகன் விண்கலத்தில் இருந்து தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அந்த துவாரம் வழியாக உள்ளே வரும் காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். டிராகன் விண்கலம் சரியாக இந்திய நேரப்படி 3:58 மணி அளவில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு டாக்கிங் என கூறப்படுகின்ற அந்த இணைவு நிகழ்வை மேற்கொண்டது. அந்த இணைவு நிகழ்வுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவை டிராகன் விண்கலத்தோடு இணைக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் பிரஷர் வேறு விதமாக இருக்கும். அதே நேரத்தில் டிராகன் விண்கலத்திலையும் வேறு விதமாக இருக்கும். எனவே 2 புறங்களிலும் அழுத்தத்தை நேர்முகப்படுத்த வேண்டிய பணி இவ்வளவு நேரமாக நடைபெற்று வந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு அப்பால் தற்போது 4 விண்வெளி வீரர்களும் டிராகன் விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு குறிப்பாக சர்வதேச ஆய்வு மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்கின்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா தற்போது பெற்றிருக்கிறார். புவியீர்ப்பு விசையே இல்லாத அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் போலாந்து வீரர் எப்படி அந்த தலைகீழாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. புவியீர்ப்பு விசை, ஆக்சிஜன் போன்ற எந்த விதமான சீதோசனையும் வேறுபட்ட விதத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் அடுத்த 14 நாட்கள் சுபான்ஷு சுக்லாவோடு விண்வெளி வீரர்கள் கழிக்க உள்ளனர். தொடர்ச்சியாக 7 அறிவியல் ஆய்வுகளை சுபான்ஷு சுக்லா இங்கு மேற்கொள்ள உள்ளார். ஏற்கனவே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 7 விண்வெளி வீரர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதோடு சேர்த்து
4 வீரர்கள் என 11 வீரர்கள் இணைய உள்ளனர். மொத்தமாக இந்த வீரர்கள் 60 பரிசோதனைகளில் ஈடுபடுவார்கள் என கூறப்படுகிறது. 31 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்த நடவடிக்கைகளில் தற்போது இந்த விண்வெளி வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சுபான்சு சுக்லா இஸ்ரோவினுடைய சார்பாக தற்போது இந்த அறிவியல் ஆய்வில் ஈடுபட உள்ளார். உயிரி தொழில்நுட்பத்துறையோடு இணைந்து நாசாவினுடைய ஆதரவோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த 7 அறிவியல் ஆய்வில் ஈடுபடுவார். நீண்டகால விண்வெளி பயணங்களுக்கு அவசியமான உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஆய்வுகளில் சுபான்சு சுக்லா கவனம் செலுத்துவார் என கூறப்படுகிறது. புவியீர்ப்பு விசை மற்றும் ஆக்சிஜன் இல்லாத சர்வதேச ஆய்வு மையத்தில் வெந்தயம் மற்றும் பாசிப்பயிறு விதைகளை முளைக்க வைப்பது அவருடைய முக்கிய பணியாக இருக்கிறது. விண்வெளி சுற்றுலாவிற்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு இஸ்ரோ 550 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.